கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் சார்பிலே அன்னை உள்ள முதியோர்களுக்கு இந்த குளிர்காலத்திலே குளிரை தாங்கக்கூடிய போர்வைகளை கொடுக்க வந்திருக்கிறார்கள். ஏபிஜே அப்துல் கலாமை பொறுத்தவரையில் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஒரு மகத்தான குடியரசுத் தலைவர், மக்கள் குடியரசுத் தலைவராக வாழ்ந்து மறைந்தவர். அவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கின்ற பொழுது ஒரே ஒரு சூட்கேஸோடு தான் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்றார். பதவிக்காலம் முடிந்து வெளியே வருகின்ற பொழுது அதே சூட்கேஸோடு வருகின்ற போது அங்கே வேலை செய்கின்ற ஊழியரை அழைத்து இந்த சூட்கேஸிலே மேலே தண்ணி ஊற்றுங்கள் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டார்கள். இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து ஒரு துளி மண்ணை கூட நான் எடுத்து செல்லவில்லை, எனவே அதையும் கழுவி விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லி சென்ற ஒரே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் இறந்தபோது இந்தியா முழுவதும் அவருடைய படத்தை வைத்து தண்ணீர் அஞ்சலி காணிக்கை ஆக்கினார்கள். அந்த அளவுக்கு மக்கள் குடியரசுத் தலைவராக வாழ்ந்து மறைந்த அவருடைய பெயராலே ஏபிஜே அப்துல் கலாம் கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் என்ற அமைப்பை உருவாக்கி சேவை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நண்பர்களை கண்டிப்பாக அப்துல் கலாமுடைய ஆத்மா வாழ்த்தும், அவர்களை வளர்க்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற